இது கருப்பு வைடூரியம், அதாவது சனியும் கேதுவும் ஒன்றாக இருந்தால், அதாவது கோவில் கட்டக்கூடிய யோகம் உண்டாகும். ஒருவர் ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில், லக்னத்தில் 7ஆம் வீட்டில், 11ஆம் வீட்டில் சனியும் கேதுவும் ஒன்றாக இருந்தால் ஆன்மீக ஜாதகம் என்று சொல்லலாம். சிவபெருமான் மீது அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள், பற்றற்று இருப்பார்கள், ஆன்மீக சேவைகள் செய்யக்கூடிய குணம் உண்டு. அவர்கள் இந்த கருப்பு வைடூரியம், அதாவது இது பார்த்தீங்கன்னா கேட்ஸை சொல்லுவாங்க. இந்த பூனைக்கண் இருக்கு இல்லையா, பூனைக்கண், இது கேட்ஸை. கேட்ஸை என்றால் கேதுக்குண்டான கிரகம். சனி என்றால் கருப்பு. கருப்பு 2 கிரகங்கள் ஒன்று சேர்ந்த கல் எதுவென்றால் பிளாக் கேட்ஸை, கருப்பு வைடூரியம் என்று சொல்வார்கள். இதை 2ஆம் வீட்டில், 7ஆம் வீட்டில், 11ஆம் வீட்டில், 9ஆம் வீட்டில் சனியும் கேதுவும் லக்னத்தில் இருந்தால் இதை அணியலாம். ராசியில் இருந்தாலும் அணியலாம். இதை அணியும் பொழுது நல்ல சிந்தனைகள் மேலோங்கும். அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான தகுதியை பெறுவார்கள். இவர்கள் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்வார்கள். குடும்பஸ்தானத்தில் 2ஆம் பாவத்தில் இருந்தால் கொஞ்சம், அதாவது ரொம்ப டீப்பாக மனைவியுடன் இருக்க மாட்டேன். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுன்றது அது எல்லாருக்குமே இருக்காது. இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கிறதே ரொம்ப குறைவாக இருக்கும். இவங்களுக்கு எந்த நேரமும் இறை சிந்தனையாக இருப்பார்கள். இப்போ இது பாருங்கள், பூனைக்கண்ணு நீங்கள் நகர்ற மாதிரியே இருக்கும். இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா, இந்த கல்லை பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நடுப்புற ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு நான் இன்னொரு வீடியோ மேலே வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் பாருங்கள், அந்த கண் 2 பக்கம் நகர்ற மாதிரி இருக்கும். இது அணியலாம். இது விலை கம்மியான கல் தான். இதை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இந்த சனி பகவானாலும் கேது பகவானாலும் வரக்கூடிய தீமைகள் விலகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியுடையதாக இருக்கும். சனியும் கேதுவும் ஒன்றாக இருந்தால் ஆன்மீக ஜாதகம், சித்தர்கள் ஜாதகம், முனிவர்கள் ஜாதகம், சன்னியாசி ஜாதகம் என்று சொல்லலாம். சில பேர் குடும்பத்துக்குள்ளேயே இருப்பாங்க, மனைவியே கணவனும் ஒத்துமை தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஒன்றா சேர்ந்து அதிகமாக கோயில்களுக்கு சென்று வருவார்கள். அவர்கள் ஜாதகத்தில் பார்த்தால் கணவனுக்கோ மனைவிக்கோ நிச்சயமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதே போல் அமைப்பு இருந்து